இறுதி ஜபத்திற்கு முன்பதாக நம்முடைய கோவை திருமண்டலத்தினுடைய பேராயர் அம்மா DWF லைசன்ஸ் உமன் ஃபெலோஷிப் 3 வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் மற்றும் வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் பேராயர் அம்மாவோடு இணைந்து தம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு திருச்சபை தலைவர்கள், இது நம்முடைய கோவை திருமண்டலத்தினுடைய முதுகெலும்பு என்றே இதை நாம் சொல்லலாம். ஏனென்றால் எல்லா திருச்சபைகளிலுமே நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு திருப்பணி பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய பணி. ஒன்றாக கூடி ஜெபிப்பது, கூடி ஜெபிப்பதன் வழியாக திருச்சபை வளர்ச்சி பெறுவது, திருச்சபையினுடைய முன்னேற்றமான ஒரு அமைப்புகளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலே மற்றும் நம்முடைய கோவை திருமண்டலிலே பெண்கள் பணி என்பது மிக சிறப்பான ஒரு பணி. இந்த பணியெல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் ஜெபம் மட்டுமே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது ஜெபம். திருமறை வசனங்கள், ஆண்டவரோடு பேசுவது, நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள், நடைபெற முடியாத பல தடைகள், பல சுமைகள், வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையுடைய அமைப்பு, ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு, ஒரு குடும்ப வாழ்வில் எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது ஜெபம்தான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் இருந்தாலும் இந்த தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து செல்லக்கூடியது ஜெபம் மட்டுமே. நீங்கள் பைபிளில் எல்லா இடங்களிலுமே பார்க்கலாம், ஆண்டவர் ஒவ்வொருவரும் கூட பேசுவார். அவருடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெறாதவைகளை கிடைக்கப்பெறுவதற்காக அவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார்கள். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பார், அவருடைய பாவங்களை மன்னிப்பார். மீண்டும் நான் உன் தேவன், நீங்கள் எனக்கு ஜனமாக மக்களாக இருப்பீர்கள் என்கின்ற அந்த தொடர்புகளை ஆண்டவர் ஜெபத்து வழியாக தொடர்பு செய்து கொள்வார். யாக்கோபுக்கு எழுதின பொதுவான நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் கடைசியில் ஒரு வசனம் வரும். எலியாவும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன். We are all weakness. நாம் எல்லாருமே பலவீனமானவர்கள், சுகவீனமானவர்கள், நடக்க முடியாதவர்கள். இருந்தாலும் நம்முடைய ஜெபத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று அந்த திருமறை பகுதி நமக்கு சிறப்பாக சுட்டி காண்பிக்கிறது. எலியாவும் பாடுள்ள மனிதனாக இருந்தால் ஜெபித்தான். 3 வருடங்கள் என்னாச்சு? நமக்கு மழை பெய்யாமல் போனது. மீண்டுமாக அவர்கள் அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள் ஜெபத்து வழியாக என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே நம்முடைய ஜெபம் மட்டுமே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் மையம், மிக முக்கியமானது. அதனாலே இந்த ஜெபத்தை கிட்டத்தட்ட 12 hours, 12 மணி நேரம் ஜெபம், 6 மணி நேரம் ஜெபம், 4 மணி நேரம் ஜெபம் என்றெல்லாம் நாம் பல இடங்களில் பார்க்கலாம். ஆனால் இது முதல் முறையாக 12 hours ப்ரேயர் என்று நம்முடைய திருமண்டலத்தில் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலியமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய மதிப்பீடாக, உயர்வாக அதை நான் எண்ணுகிறேன். கடவுளை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய பேராயர் அவர்கள் காலையில் நாங்கள் கான்சன்ட்ரேஷன் சர்வீஸ் முடித்துவிட்டு 4 மணிக்கு திரும்பி கொண்டிருக்கும்போது பேராயர் அம்மாவை தொடர்பு கொண்டார்கள். நீங்கள் இந்த முடிவு ஜெபம் செய்து இதை நிறைவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று. அதனாலே இந்த நாளையிலே உங்களோடு கூட ஜெபிக்க முடியாவிட்டால் கூட இங்கே அதிகமான கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது, நீங்கள் தான் ஜெபித்து கொண்டே இருக்கிற செய்தியை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தோம். இப்படி எல்லாரும் ஒருங்கிணைந்து ஜெபம் செய்வது, ஒன்றுபட்டு இணைந்து ஜெபிப்பது என்பது ஆண்டவருடைய சட்டத்திற்கு அது கேட்கப்பட்டு கண்டிப்பாக நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கப்பட்டிருக்கும். தொடர்ந்து வருகிற காலங்களில் எவ்வளோ சிரமங்கள் இருக்கலாம், பல விதமான கடினமான பாடுகள் இருக்கலாம். ஆனால் ஜெபத்தின் வழியாக
எல்லாவற்றையும் நாம் உடைத்தெறிய முடியும் என்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய முதல் அத்தியாயமாக இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்து ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாக பேராயர் அம்மாவுடைய தலைமையில் 1000 அம்மாமார்கள், பெண்கள் ஐக்கிய சங்கத்துடைய செக்ரட்டரி, ட்ரெஷரர் மற்றும் அனைவருமாக இணைந்து இந்த 12 hours ப்ரேயரை நாம் சிறப்பாக செய்து முடிப்போம். ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள். இந்த ஒவ்வொரு ஜெபங்களிலும் நமக்கு ஒரு விசுவாசம் என்பது ஒரு நங்கூரமாக நிற்க கடவுள் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து வருகிற காலங்களில் இப்படி நாம் ஜெபித்து பல வளர்ச்சிகள், முன்னேற்றமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து நம்முடைய பயணத்தை ஜெபத்தின் வழியாக நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவர் எல்லாம் வல்ல கடவுள் நம்மை தொடர்ந்து சிறப்பாக இந்த ஜெபத்தின் வழியாக வழிநடத்துவாராக. இருந்திடங்களே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற இயேசு சுவாமி, இந்த நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பேர்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். யாரோ ஒருவர் எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். யாரோ ஒரு கூட்டம் எங்களுக்காக ஜெபிக்கிறது. அது ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், இல்லை என்றால் திருச்சபையாக இருக்கலாம். ஒருவேளை திருச்சபையில் வயது முதிர்ந்த அம்மாமாராக இருக்கலாம், ஐயாமாராக இருக்கலாம். யாரோ ஒருவர்கள் ஜெபிக்கிறதுனாலே இன்றைக்கு நாங்கள் செழித்து நிற்கிறோம் என்கிறதை நாங்கள் உணர்ந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த வகையில் நாங்களும் உங்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நிலையை கடவுள் எங்களுக்கு தந்தீர். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கோவை திருமணம் இருக்கக்கூடிய 3 வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இறை மக்கள் பெண்களாக இணைந்து ஜெபித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இதற்கு இந்த கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது, நம்பிக்கை எங்களுக்கு துளித்திருக்கிறது என்கிறதோடு கூட நாங்கள் இந்த நாளிலே நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்துவேன் என்கிற நம்பிக்கையோடு உடைய பாடல் அர்ப்பிக்கிற சுவாமி. ஜெபத்தில் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வகையில் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு அது பாதிக்கப்பட்டிருக்கிறது, திருச்சபை பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நாடும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சமூகம் என்கிற பல நிலைகளிலே எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தான் கூட நீங்கள் நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று சொன்னாண்டவர். எங்களுடைய ஜபத்தை கேட்டிருக்கிறேன், ஒரு முழுமையான விடுதலை எங்களுக்கு தந்திருக்கிறேன். அதற்காக நான் செலுத்துகிறோம். இதை பொறுப்பேற்றிருக்கிற எங்களுடைய பேராயர், அவருடைய பேராயர் அம்மா மற்றும் இங்கே இருக்கக்கூடிய DWF மற்றும் ஒவ்வொரு ஏரியாவுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். கலந்து கொண்ட அனைவரையும் உங்களுடைய திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையும் புகழையும் தோற்றங்களையும் உமக்கை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து வழியிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் அனைவரோடும் நம்முடைய இந்த ஜெபங்களுடைய தொடர்ச்சியோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் எப்பொழுதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.